இத்தாலியில் முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் நாளிதழ் வெளியாக தொடங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் உலகில் தற்போது வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. பல மனிதர்கள் பல மணி நேரம் சிந்தித்து செய்யக்கூடிய பணிகளை அனாயாசமாக நொடிகளில் செய்து அசத்துகிறது. கணினித்துறை மட்டுமின்றி கல்வி, மருத்துவம், ராணுவம் என எல்லா துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இத்தாலியிலிருந்து வெளியாகும் எல்ஃபோக்லியோ நாளிதழ் நிறுவனம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. அதுபற்றி நாளிதழின் ஆசிரியர் கூறும்போது, இந்த 4 பக்க நாளிதழில் தலைப்புகள், செய்திகள், தொகுப்புகள், எழுத்துக்கள் என அனைத்தும் ஏஐ தொழில்நுட்பத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும், செய்தியாளர்கள் தாங்கள் சேகரித்த செய்தியை சொன்னால் மட்டும் போதும், மற்றதையெல்லாம் அது பார்த்துக் கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். முதல் பக்கத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினும் 10 துரோகங்களும் என தலைப்பிட்டும் ட்ரம்பை கிண்டலடித்தும் தலைப்புகளை ஏஐ சுவாரஸ்யமாக வைத்துள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவெனில், செய்தித்தாள் முழுவதிலும் ஒரு இலக்கண பிழை கூட இல்லை என்பதுதான். அண்மையில் பிபிசி நிறுவனம் கூட சில பணிகளுக்கு ஏஐ நுட்பத்தை நாடியுள்ளது. இனி நாளிதழ்களில் செய்தியாளர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமோ என்ற அச்சமும் அத்துறையினர் மத்தியில் ஏற்படத்தான் செய்கிறது.